அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேதத்தில் எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஜெபித்து எப்படி தேவனுடைய மகிமையை, எப்படி தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று கேட்டால் அநேக வழிமுறைகள் இருக்கிறது. கேட்பதில்லை. நம்ம சரீரத்தில் எப்படி போய் எப்படி ஜெபிக்கணும், எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. இதில் தானியேல் எப்படி ஜெபிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்ப பாருங்க, தானியேல் ஜெபிச்ச ஜெபம் எப்படி ஜெபிச்சார் போட்டிருக்கு. எப்படி ஜெபிச்சார் போட்டிருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே இல்லை, அவர் எப்படி சரீரத்தை எப்படி பயன்படுத்தினார். முழங்கால் படியிற்று. ஓகே, அப்படின்னா இவர் ஜெபிச்ச ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா முழங்கால் படியிற்று. அப்போ இவர் இந்த முழங்கால் படி இட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ அவருக்கு உண்டான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய ஒரு நாடு, அந்த நாட்டில் தானியேலும் வாழ்கிறாரு, எல்லா அதிகாரிகள் வாழ்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த தானியேல் மேலே ஒரு பொறாமை கொண்டு இந்த தானியேலை எப்படியாவது ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே மாட்ட வைக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்ட வைக்கணும், ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும், அல்லது ஒரு சாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் தானியேல் யாருக்கும் எந்த துரோகம் செய்யவில்லை, யாருக்கும் யார் வாழ்க்கையை கெடுக்கவும் இல்லை, யாருக்கும் தவறும் பண்ணவில்லை. அவர் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. அவர் தானியேல் பெரிய ஒரு ஞானவான், பெரிய ஒரு ஞானவான், தேவனோடு உறவாடுகிறவர். அப்போ இவரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எப்படியாவது சாக வைக்கணும், ஏதாவது சிக்கலில் மாட்டேன்னு சொல்லி திட்டம் போட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் அதிகாரி ராஜாட்ட போய் சொல்லும்போது, ஐயா ஒரு சட்டம் போடணும், உங்களை தவிர உங்களை யாருமே வேறு யாரையும் வணங்கக்கூடாது, உங்களை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி கையெழுத்தை வாங்கிட்டாங்க. அப்போ உலகத்தை உண்டாக்கின கர்த்தர், அவரை தான் வணங்கணும், அவரை தான் துதிக்கணும், அவரை தான் ஆராதிக்கணும், அவரை தான் நன்றி சொல்லணும். இதை தானியேல் அறிஞ்சிருக்கிறார். ஆனால் இந்த தானியேல் ஜெபிக்கும்போது இவரை கையங்கலமாக பிடிச்சி இவரை சிங்க கபியில் போடணும்னு சொல்லி திட்டம் போட்டார்கள் சூழ்ச்சிக்காரர்கள். ஆனால் அந்த நேரத்தில், அதாவது ஒரு மரண போராட்டத்தின் வேளையில் தன் உயிர் போகுது என்பது அவருக்கு தெரியுங்க. ஒரு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அது அவருக்கு ஆபத்து வரப்போகுது என்பது தெரியும், ஒரு பிரச்சனை வரப்போகுது என்பது தெரியும், நம்மளை குற்றவாளியாக ஆக்கப்படுறார் என்பது தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் இன்னொரு காரியம் தெரிந்து வச்சிருந்தார். அந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து எல்லார் கண்ணு முன்னால் என்னை தப்பிவிக்க என் தேவன் இருக்கிறார் என்பதை அதையும் அவர் அறிந்து வைத்திருந்தார், அதையும் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால் அவர் இந்த டைமில், இந்த ஆபத்தான வேலையில், அதாவது இந்த ஜெபம் ஒரு மரண போராட்டத்தின் வேலையில் ஒரு ஜெபிக்கிற ஜெபம், ஒரு சிக்கலான ஒரு கழுத்துக்கு கத்தி வருகிற ஒரு சூழ்நிலை அவருக்கு தெரியும். இப்படி சட்டம் போட்டாங்க, யாரும் ஜெபிக்கக்கூடாது, யாரும் எந்த கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாங்க. நம்ம அந்த சட்டத்துக்கு பயந்து நம்ம வணங்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் உலகத்தை உண்டாக்கினவர், உலகத்தை படைத்தவர், அவருக்கு நம்ம கணத்தை செலுத்தணும்னு சொல்லி ஜன்னலை திறந்து விட்டுட்டு, கதவை திறந்து விட்டு, பலகணிகளை திறந்து விட்டுட்டு அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஜெபம்னு கேட்டிங்கன்னா முழங்கால் படியிற்று. அப்போ இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு போராட்டமான ஒரு டைம். அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கொள்ளுங்க, நாளைக்கு ஒரு பெரிய அவமானம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஏசப்பாட்டை கேட்கக்கூடாது, சாதாரணமாக ஏசப்பாட்டை ஜெபிக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது காற்றுல பரலத்துக்கு போகிற மாதிரி ஜன்னலை திறந்து வச்சுட்டு 2 கையை விரித்து முழங்கால் படியிட்டுட்டு நீங்கள் வானத்துக்கு நேராக கையை ஏறெடுத்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது உங்கள் இக்கட்டுகள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் பாடுகள் அது இல்லாமல் போய்விடும். வருகிற மாதிரி தெரியும், அது இல்லாமல் போய்விடும். ஆனால் தானியேலை கையங்கலமாக பிடிச்சாங்க, சிங்க கபியில் போட்டாங்க. சிங்கம் தானியேலை ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் சூழ்ச்சிக்காரர்கள், அநியாயக்காரர்கள் தானியேலை எப்படியா சிங்க கபியில் போட வேண்டும் நினைத்தவர்கள், அவர்கள் சிங்கக்கு இரையானார்கள். சிங்கம் தானியேலை ஒன்று செய்யவில்லை, சிங்கத்தின் வாயை கத்தர் கட்டினார்.
இதுதான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய வல்லமை. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பலன் எதில் இருக்குதுன்னு கேட்டால் 2 முழங்கால் படியில். உங்கள் முழங்காலை முடக்கிட்டிங்கன்னா, முழங்கால் இருந்து யுத்தம் பண்ணணும். அதான் முழங்கால் யுத்தம். அதாவது முழங்கால் இருந்து ஜெபிக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க, அது தன்னை வருத்தி தேவ சமூகத்தில் நம்மளை முழுவதும் தாழ்த்தி அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற, அவர் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை போல நினைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இன்னொரு ஜெபம் இருக்கிறது, 1 ராஜாக்கள் 8:22. பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபை எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, வானத்துக்கு நேராக எல்லாரும் முன்னாடி என்ன செய்றாரு? அதாவது சபையார் முன்னாடி எல்லாரும் நின்று தன் கைகளை விரித்து, இந்த கைகளை விரித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்குண்டான ஒரு எபெக்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எதுக்கு கையை தூக்கி ஜெபிங்க, கையை விரித்து ஜெபிங்க ஏன் சொல்கிறோம்? அதில் ஒரு வல்லம் இருக்கிறது பார்த்துக்கொள்ளுது. நம்முடைய ராஜாவை நீங்கள் கையை உயர்த்தி கேட்டிங்கன்னா, கையை உயர்த்தி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா, கையை வணங்கி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க? கையை உயர்த்தி ஜெபிக்கிறார். அடுத்து யாத்திராகமம் 4:31, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். எப்படி தொழுது கொண்டார்கள்? தலை குனிந்து கர்த்தரை என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டார்கள். அப்போனா ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் வெரைட்டிஸ் நிறையா இருக்கிறது. கையை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, நின்று கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு ஜெபம் இருக்கிறது, தலை தரையில் படுகிற ஒரு ஜெபம் இருக்கிறது. அப்போ இப்படி தலையை குனிந்து என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜெபிக்கும்போது அங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பதில் கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று இருக்கிறது. அப்போஸ்தலர் 12:12, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கம் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர் அநேகர் கூடி ஜெபித்தார்கள். இப்போ கூட்டு ஜெபம்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபத்தில் அதாவது நின்று கொண்டு ஜெபிக்க வேண்டும், அது ஒரு பார்ட்டு. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும், அது ஒரு பார்ட்டு. அப்புறம் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும், அது ஒரு பார்ட்டு. அடுத்து தலை தரையில் படுத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? அதாவது இந்த தலை குனிந்து தலை தரையில் படுகிற ஜெபம் இருக்குது தெரியுமா? அது உங்கள் கண்ணு தரையை தான் பார்க்க ஒழிஞ்சு சுற்றியில் இருக்கிற ஆளை யாரையும் பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் நின்று ஜெபிக்கும்போது கையை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஜெபிக்கணும். முழங்கால படிட்டு ஜெபிக்கும் போது அங்கேயும் நீங்கள் கையை உயர்த்தி கர்த்தரை ஜெபிக்கணும். அதில் இன்றைக்கி நிறைய ஜெபங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு மனது இல்லாதனால தான் ஜெபங்கள் தடைபடுகிறது. அப்போ இங்கே எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் 12:12 எப்படி ஜெபிக்கிறாங்க? சபையாரெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. ரெண்டாவது மேல் வீட்டறை ஜெபம் ஒன்று இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அப்ப பார்த்துக்கொள்ளும், ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த மேல் வீட்டறை ஜெபம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தரையில் ஜெபிக்கலாம், பூமிக்குள்ளே எங்கே வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொருடைய அனுபவம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த மேல் வீட்டறை ஜெபம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க ஜெபிச்ச ஜெபம் எந்த இடத்துல ஜெபிச்சாங்க அப்படின்னு தெரியுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாசிங்க அப்போஸ்தலர் 2:1. அப்படி பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்க? ஒரு இடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் ஜெபிச்ச அந்த ஜெபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேல் வீட்டு அறையை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மேல் வீட்டார ஜெபம் எப்படிங்கிறது உயரமான ஒரு இடம், அதாவது தரை இல்லாமல் உயரமான ஒரு இடம். அந்த உயரமான இடம் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து தேவனுடைய அந்த மையமை இறங்கும் போது அப்படி உடனே நம்ம மேலே பற்றி கொள்ளக்கூடிய ஒரு கிருபை, உடனடியாக நம்ம மேலே இறங்கக்கூடிய ஒரு கிருபை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தரையில் தான் எல்லாருமே இருக்கிறோம். அப்போ எல்லார் மேலேயும் ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும், அது நம்ம மேலே இறங்குறதுக்கு ஒரு சின்ன தடம் இருக்கும். ஆனால் மேல் வீட்டர் என்பது நம்ம மட்டும்தான் நிற்போம், நம்ம மட்டும் ஜெபிப்போம், டக்குன்னு நம்ம மேலே ஒரு கேட்சாயிரம் பார்த்துக்கணும். அதான் மேல் வீட்டரில் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினி வடிவில் ஒவ்வொரு மேலே என்ன செஞ்சார்? இறங்கினார்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மேல் வீட்டறை ஜெபங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம். அங்கே ஆவியானவர் என்ன செய்வார்? இறங்குவார். அதுதான் ஒருமன ஜெபம், அது மேல் வீட்டறை ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போஸ்தலர் 12:5. அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அப்பனா சபையில் இருக்கிறவர்கள், அதாவது சபைன்னா ஒரு விசுவாசிங்கன்னா சபையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் யாருக்கா ஒரு சின்ன ஒரு நெருக்கம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சபையார் எல்லாம் கூடி ஜெபிக்கணும். இப்போ வந்து இந்த வசனம் இந்த அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, அப்படி இருப்பேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இங்கே என்ன சொல்லுகிறது? அவர்களுக்குள்ளே இருக்கிறவர் பேதுரு, அவர்களோடு இருந்து பழகுகிறவர் பேதுரு. அப்போ அவரை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க, உட்காவலரே எல்லா காவலும் உள்ளே போட்டாங்க. அப்போ இதை கேட்ட உடனே சபையார் அப்படின்னு போட்டிருக்கு. வசனம் எப்படி போட்டிருக்கிறது? சபையார் அப்படின்னு தான் வசனம் போட்டிருக்கு. சபையார்னா நம்ம சபையில் இருக்க விசுவாசிகள். அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு நினைச்சாங்க, ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சபையில் 100 பேர் இருக்கிறோம்னா 100 குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்யணும்? சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் தூதன் இறங்கி அந்த வேலையை பார்த்துருவார். அப்போ இங்கே சபையாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தூதன் இறங்கினார். தூதன் இறங்கி என்ன செய்றாரு? அந்த பேதுருவை கொண்டு வந்து வெளியே வர்றார். அப்போ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஒரு மரண போராட்டத்தில் தூதன் இறங்கி வெளியே வர்றாருன்னா அதுக்கு உண்டான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் சபையாருடைய ஒருமனத ஜெபம். அதுக்கு தான் நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருமனமாக ஜெபிங்க, ஒருமனமாக ஜெபிங்க, கூட்டா ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த ஜெப பிரேயர் எதுக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்களில் ஏதாவது ஒரு பெரிய இக்கட்டு வரலாம், ஒரு நெருக்கம் வரலாம், அவங்களுக்கு நம்ம எல்லாம் பேர் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது சபையாரெல்லாம் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் என்ன செஞ்சு நடந்தது? தூதன் இறங்கினார். சபையார் ஜெபம் அப்படின்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டவர்கள். சபையார் ஜெபம் எப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். சபையார் ஜெபம் எப்படின்னு கேட்டால் ஒரு மனதை பெற்றவர்கள். சபையார் ஜெபம் எப்படின்னு கேட்டால் இயேசுவின் பிள்ளைகள். சபையார் ஜெபம்னா பரலோகத்தின் பிரச்சனைகள். அப்போ இவர்கள் தத்து பிள்ளை இல்லாமல் பெத்த பிள்ளையாக ஜெபிக்கிற ஜெபம். அப்போ கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம எல்லாம் நீதிமானாக மாறி இருக்கிறோம். நீதிமான்கள் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் தருவேன் அப்படிங்கிறார். அப்போ சபையார் கூடி ஜெபிக்கும் போது நீதிமான்களின் ஜெபத்தை கண்டிப்பாக கர்த்தர் கேட்பாரு. ஏன்னா ரத்தத்தால் நீதிமான மாறி இருக்கிறோம், அவர் பிள்ளையா மாறி இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும், தடை வராது, உடனே பதில் நடக்கும், பதில் வரும். எப்படிப்பட்ட இக்கட்டு, எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சபையார் எல்லாம் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு கூடுறாங்களோ அந்த இடத்துல அந்த ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் வரும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதான் சபையார் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தில் உடனே அற்புதம். அந்த சபையார் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தில் பரலோகத்தில் இருக்கிற தூதனை பூமிக்கு கொண்டு வர முடியும். பரலோகத்தில் பிரவேசித்து கொண்டிருக்கிற அந்த கபரியலை மிகாவலியும் பூமிக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபம் தான் நீதிமான்களின் ஜெபம், சபையார் ஜெபம். அப்போ ஒரு மனிதனுக்காக ஒரு ஆளுக்காக சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஜெபித்தார்கள். அங்கு தூதன் இறங்கி வந்து எல்லா காவலாளியை படுக்க போட்டுட்டு அந்த பேதுரை கொண்டு வெளியே விட்டார். அதுதான் சபையார் கூடி ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. அதுக்கு தான் சபையில் ஒரு மனது வேணும். அதான் சபையில் வந்து எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு ஆள் மேட்டுக்கும், ஒரு ஆள் பள்ளத்துக்கும், ஒரு ஆள் கிழக்குக்கும், ஒரு ஆள் மேற்குக்கும் இருக்கக்கூடாது. எல்லார் உள்ளத்தில் ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். எல்லார் உள்ளத்தில் ஒரு மனது இருக்கணும். எல்லார் உள்ளத்தில் ஒரு அன்பு இருக்கணும். அதான் சபையார் கூடி ஜெபிக்கிற ஜெபம். இப்போ நம்ம சபையில் ஒரு 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு சரியான வேலை இல்லை, ஒரு குடும்பத்தில் சரியான மகனுக்கு ஒரு வேலை இல்லை, படித்த வேலை இல்லை, ஒரு மகனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒரு குடும்பத்தை பர்டிகுலராக நீங்கள் கொண்டு வந்து அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படி, அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்படி, அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் கிடைக்கும்படி, எந்த பலவீனமும் அந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, அந்த குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இறங்கணும் சொல்லி எல்லாம் ஒருமனப்படும் சொல்லி எல்லாம் நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் ஜெபிச்ச அடுத்த நிமிஷத்துல அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். இதுதான் சபையார் ஜெபிக்கிற ஜெபம். சபையான எதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு? ஒரு குடும்பம். நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு போராட்டம் வந்தா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், ஒன்று டக்குன்னு நினைச்சுவோம், அடுத்த காரியத்தை பார்ப்போம். அதே போல தான் நம்முடைய சபையில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, திருமண காரியம் இருக்கிறது, கற்பத்துக்கு நீ காரியம் இருக்கிறது. அப்போ சபையரெல்லாம் ஒருமனப்பட்டு இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு ஜெயிப்போம் அப்படின்னு பேசி வச்சு, நீங்கள் ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு ஜெயிப்பேன்னு பேசி வச்சு ஒரு குடும்பத்தை முன்னால் வச்சு நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். நீங்கள் தூதனை கொண்டு வந்து பூமியில் கொண்டு வர முடியும். உங்கள் வீட்டுக்குள்ள கபரியல் தூதரை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபம் தான் இந்த சபையார் ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. அதான் ஒருமனது. அந்த ஒருமனது ஜெபம் சபைக்குள்ள. சபை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையாக அந்தஸ்தை பெற்றவர்கள், நீதிமான்களாக மாற்றினவர்கள், பரலோகத்தின் பிள்ளையாக மாறினவர்கள். அப்போ
அத்தாரிட்டி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு ரைட் இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் கேட்கக்கூடிய அந்த ஜெபம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் சபையில் இருக்கிற மக்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு, அபிஷேகம் பெற்ற மக்களுக்கு, ஞானசனம் எடுத்த மக்களுக்கு. அப்போ நமக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ், நம்மளுக்கு தான் முதலிடம் கொடுப்பார். அப்போ நம்ம சபையில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா அந்த குடும்பத்தை முன்னால் வச்சு சபையாரெல்லாம் ஒரு முன்னப்பட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார். இன்றைக்கி வந்து சபை குடும்பத்துக்கு என்ன தேவை? வேலை, திருமண காரியம், கடன் பிரச்சனை, இதானே. இது அடுத்த குடும்பம் தெரிஞ்ச என்ன இப்போ ஒன்றும் ஆக போகல, நம்ம தலையில் கிரீடம் கீழே விழுந்துற போதா? இல்லை, நீங்கள் அழகாக சொல்லலாம். இன்றைக்கி நம்ம 10 குடும்பம் ஜெயிப்போம், இன்றைக்கி ஒரு இரவு நம்ம ஒரு 10 ஆம்பளைங்க வாங்க உட்காந்து நைட்டில் ஜெயிப்போம், இன்றைக்கி என் குடும்பத்துக்கு மட்டும் எல்லாம் 10 பேர் ஜெயிப்போம், நாளைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஜெயிப்போம் அப்படின்லாம் ஒருமனப்பட்டு நீங்கள் பேசி சர்ச்சுக்குள்ளே கூட்டு வந்து ஒரு 10 பேர்த்தை கூட்டு சேர்த்து நீங்கள் எல்லாம் அந்த ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் அடித்து நொறுக்கி ஜெபிச்சிங்கன்னா அந்த குடும்பம் எழும்புறதை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க. அடுத்த இன்னொரு குடும்பத்துக்கு அழகாக செய்யலாம். இதான் சபையார் கூடி ஜெபிப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெளியே நம்மளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் சபையார் ஜெபிக்கிற ஜெபத்தில் பலன் இருக்கிறது. ஏன்னா நம்மளாம் பிள்ளைய அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? அதனால் சபையார் ஜெபத்தை வந்து கர்த்தர் முதலிடம் கொடுக்குறாரு. ரெண்டாவது, சபையார் ஜெபிக்கிற ஜெபத்தில் தூதன் கீழே இறங்குவார். தூதன் என்ன செய்வார்? கீழே இறங்குவார். நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்களா, 4 பேர் ஒன்றா பேசுங்க. இன்றைக்கி சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபிப்போம், ஒரு குடும்பத்துக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து ஜெபிக்கலாம். 24 மணி நேரம் சபை திறந்துருக்கிறது. நீங்கள் வரலாம், ரெஸ்ட்டு கிடைக்கும் போது வரலாம், வந்து நீங்கள் ஜெபிக்கலாம். 4 பேர் இல்லை, 2 பேர் கூட ஜெபிக்கலாம். ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமுனைப்பட்டால் அந்த காரியம் நடக்கும். அதான் சபையார் ஜெபிக்கிற ஜெபத்தில் அவர் ஃபெய்த் இருக்கிறது, அவ்வளோ வல்லம் இருக்கிறது. தூதனை கொண்டு வர முடியும். அதை செஞ்சாங்க. இங்கே பேதுருக்கு ஒரு பெரிய ஆபத்து. அவங்களுக்குள்ளே இருந்தவர் இவர் மாட்டிக்கிட்டார். என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகல, வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்தாங்க, ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க. அது என்ன வீடு போட்டிருக்கு? அதே போல் திருப்பி வாசிங்க. அதை அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்க? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. தூதன் இறங்கினார். அவங்க ஜெபிக்கிற வீடு எங்கேயோ, ஆனால் ஜெயில் எங்கேயோ. ஜெயில் ஒரு இடத்துல இருக்கிறது, அவங்க ஜெபிச்சாட ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் தூதன் வந்து அந்த ஜெபத்தை கட்டு என்ன செய்கிறாரு? பேதுரு கொண்டு வெளியே வர. இதான் சபையார் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு வல்லமை. இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 16:25 இவர்கள் எந்த நேரத்தில் ஜெபிச்சாங்க, எப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபிச்சாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாங்க? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமாக சொல்லுங்க. நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து. இங்கே வருங்க, இந்த நடுராத்திரி ஜெபம் ஒன்று இருக்கிறது, ரொம்ப பவர்ஃபுல் ஜெபம். எபச், அதாவது எப்படின்னு கேட்டால் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் பரலோகத்தில் தேவன் தூங்க மாட்டார், தூதர்கள் தூங்க மாட்டாங்க. அப்போ இந்த நடுராத்திரியில் தான் அந்த வான மண்டலத்தில் தேவ தூதர்கள் பவனி வந்துக்கிட்டு இருக்கும். மேகத்து மேலே தேவ தூதர்கள் உலாவுறதை பார்க்க முடியும். இயேசுவானவர் அப்படியே கண்களை அப்படியே பூமியில் அப்படியே உலாவிக் கொண்டு இருப்பார். அவர் கண்ணு அப்படியே பூமியை பார்த்து கொண்டு இருக்கும். பரலோகத்திலிருந்து பூமியை பார்ப்பார், தூதர்கள் பூமியை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்போ எந்த இடத்துல இருந்து, எந்த ஏரியாவில் இருந்து, எந்த வீட்டில் இருந்து துதி எழும்புகிறது, எந்த இடத்துல ஜெபதூபம் எழும்புகிறதோ அந்த இடத்து மேலே தேவனுடைய கண்ணு படும். அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்கும், அந்த இடத்துல தேவ பிரச்சனை இறங்கும். அப்படி இறங்கும் போது அந்த இடத்துல உடனுக்குடனே ஒரு விடுவிப்பு, உடனுக்குடன் ஒரு வல்லமை, உடனுக்குடன் எதிராளியை உன்னவளமாக்கக்கூடிய ஒரு கிருபை தான். அப்போ இந்த நடுராத்திரி ஜெபத்தில் நடந்த காரியம், அவர்கள் 2 கை கட்டப்பட்டிருந்தது, கால் கட்டப்பட்டிருந்தது, வாய் கட்டப்படலை. வாயினால் கர்த்தரை துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. நடுராத்திரி நடந்த காரியம் என்ன? சிறைச்சாலை அதிர்ந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. அங்கே ஜெயிலில் இருக்கிற எல்லா காவலாளிகள் இருந்த அந்த கதவு என்ன செஞ்சிருச்சு? திறக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் அந்த பாருங்களேன், நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கிறீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கிடச்சிடும். தெரியுமா உங்களுக்கு? அவள் பாருங்கள், அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த அத்தனை பேர் கதவும் திறக்கப்படுகிறது. 2 பேர் துதிச்சதில். மாறாக அடித்த எதிராளியை காலில் வந்து விழுகிறான். எதிராளி பூரா உங்கள் காலில் வந்து விழுந்துருவான். எப்போ, எந்த நேரத்தில்? உங்களுக்கு எதிராக பேசினவங்க, உங்களை அடித்தவங்க, உங்களை துர்ச்சித்து பரப்பினவங்க, குற்றப்படுத்தினவங்க, உங்களை குறை சொன்னவங்க உங்கள் காலில் வந்து விழுவாங்க. எப்போ தெரியுமா? எப்போ நடக்கும் தெரியுமா? எந்த நேரத்தில் நடக்கும் தெரியுமா? நடுராத்திரி ஜெபத்தில். இதான் நடுராத்திரி ஜெபம்.
பல ஜெபிக்கிறதுல வந்து பல நேரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த நடுராத்திரி ஜெபத்தில் பூமி வச்சு உண்டாகும், அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவாங்க, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற ஒரு நேரம் தான் நடுராத்திரி ஜெபம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டு இருக்கா, ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கா, நடுராத்திரி ஜெபத்தை ஒரு நாள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். தேர்ந்தெடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அடுத்து அப்போஸ்தலர் 22:17. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணுற இடம் வீடாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையிலே அடுத்து ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இப்போ தேவாலயத்தில் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய மைண்டு, உங்களுடைய எண்ணம், உங்கள் நினைவு, உங்கள் அறிவுத்திறன் அப்படியே அது பரலோகத்தினுடைய ஆலோசனையாக பரலோகத்தினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் தான் தேவ ஆலயத்தில் ஜெபிக்கும் போது. ஞான சிருஷ்டி அப்படின்னா ஞானத்தின் வல்லமை அதிகமாகும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்று ஆலயத்தில் ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் இருத்தை, சாலமோன் வந்து என்ன கேட்டார், ஞானத்தை கேட்டார். ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. ஆனால் இந்த ஞானத்தின் வல்லமை எங்கே கடந்து வரணும், ஆலயத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆலயத்தில் உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாவது நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் பிலிப்பியர் 4:6 ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணும். கொலோசியர் 1:9 சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:1 சொல்லுது எல்லா மனுஷர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 5:14 சொல்லுகிறது நீங்கள் ஒருவருக்கு எண்ணெய் பூசி ஜெபிங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:4-20 சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஜெபிக்கும் போது பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது மன்றாடி ஜெபிங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரியர் 11:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:21, மத்தேயு 28:18, ரோமர் 13:2, 2 கொரிந்தியர் 10:8 சொல்லுகிறது நீங்கள் அதிகாரம் நிறைந்தவர்களை நின்று ஜெபிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 16:25 சொல்லுகிறது நீங்கள் ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தில் பல வகைகள் இருக்கிறது, பல வெரைட்டிஸ் இருக்கிறது. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார்.